பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆலோசனையோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலரை அவர் எப்படி பாதுகாக்கிறாரா? ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அவங்கள ஒடுக்குகிற எதிரி அவங்க பக்கத்துல வரவே முடியாது. ஏன்னா என் கண்களால் அவங்களை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வசனம். இன்று நம்மை பார்த்தோம் அதைத்தான் சொல்லுகிறார். நான் என் சொந்த கண்ணால ஒன்னா பார்த்து பாதுகாத்துட்டு இருக்கேன் மகனே. ஒடுக்குகிற பிசாசு, உன்னை நெருக்குகிற பிசாசு உன் பக்கம் கடந்து வர முடியாது. நம்புறீங்களா? பிரியமானவர்களே, நம்புவோம். அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கும்படி நாமும் ஒரு காரியத்தை செய்யணுமா? 1வது வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் சகரியா 9:1. மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். நம்ம கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டே இருந்தா கர்த்தருடைய கண்கள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தவறவே தவறாதான். நம்மை பார்த்து கொண்டே இருக்குமா. ஒடுக்குகிறவன் வந்தா அவ்வளவுதான், அவனை யுத்தம் செய்து விரட்டி அடிக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இன்னும் வேற எந்த ஒரு தீங்கும் நம்மையில விழாதபடி அவருடைய கண்களினாலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? ரொம்ப அருமையா இருந்தது. இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் பூரித்தது. ஒடுக்குகிறவன் உன்கிட்ட வர முடியாது மகனே, என் கண்ணால நான் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அந்த நிச்சயத்தோடு இன்னைக்கு சந்தோஷமாய் புறப்படுவீங்களா? உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில் ஸ்தலத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்க உறவினர்கள் மத்தியில உங்களை ஒடுக்க நினைக்கிறாங்களா? பிரியமானவர்களே, ஒடுக்க முடியாது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதா, நம்மை பார்த்துக்கிட்டே இருக்குதா. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஆவியானவரே, அப்பா, ஒடுக்குகிறவன் இனி எங்களை ஒடுக்க முடியாது, அவன் எங்க பட்சமாய் கடந்து வர முடியாது. உம்முடைய கண்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கப்பா. ஒரு கேமரா மாதிரி எங்க மேல அப்படியே 24 மணி நேரமும் நோக்கமா இருக்குது சுவாமிப்பா. நாங்க நடந்து போகிற இடத்திலெல்லாம் உங்க கண்கள் எங்க மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. நாங்க உட்காருகையிலும் எழுந்திருக்கையிலும் படுக்கையிலையும் நாங்க பிரயாணம் பண்ணுதலின் போதும் உம்முடைய கண்கள் எங்களை விட்டு விலகலப்பா. அந்த அன்பு எங்களுக்கு போதுமானது ராஜா. எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. உங்க கரத்துல நாங்க வைக்கப்பட்டிருக்கோம். உங்க கண்கள் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்க அன்புக்காக நன்றி பிதாவே. ஆமென்.